அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 16/7/2024, தசமி திதி இரவு 8:34 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் பின்னிரவு 2:11 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்த யோகம் பின்னிரவு 2:11 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் எழுப்ப, வாகனம் விற்க, வைத்தியம், வாய்ப்பாட்டு மற்றும் வேதம் கற்றுக்கொள்ள, மூலிகை சேகரிக்க, வங்கிக் கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எனக்கு வேண்டும் என்பது ஆசை, எனக்கு மட்டுமே வேண்டும் அப்படிங்கிறது பேராசை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஆசைப்படுவீங்க. நாமும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதனால தாங்க அதிகமாக ஏதாவது கிடைச்சா அப்படியே நீங்கள் வாரி சுருட்டியெல்லாம் வச்சுக்க மாட்டீங்க. அது என்னத்துக்கு, மற்றவங்களுக்கும் நாம் கொடுப்போம், நமக்கு தான் இவ்வளவு இருக்குல்ல அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர நெடுஞ்சாலை பயணங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புது முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க. பிள்ளைகள் எல்லா வகையிலும் அன்பாக பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க விஷயத்தில் ரொம்ப நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சிரித்து பேசினால்தான் அன்பானவர்கள் என்று அர்த்தம் இல்லை. அன்பானது சிரிப்பில் இல்லை. ஆமாங்க, சிலரெல்லாம் அப்படியே நயவஞ்சகமாக சிரிப்பாங்க, நமக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க. சிலர் கோபமாக பேசுவாங்க. நமக்கு அந்த நேரம் அவங்க சொல்கிறத பார்த்தா அவங்க மேலே நமக்கு கோபம் வரும். ஆனால் அந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வருங்காலத்திற்கு உதவக்கூடியவர்கள் யார்
யாருடைய அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்வது என்பதையெல்லாம் அனுபவபூர்வமாக அறிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சனி பகவான் யோகாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் சில முக்கிய காரியங்களை இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. ராகுவும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்க, உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களையும் சந்திப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் சாதனை புரியலாம். அடுத்தவர்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் வேதனை அடையலாம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க ஏதாவது செய்துட்டு போட்டோம், அது அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க செய்வாங்க. நமக்கு என்ன தெரியுதோ அதை நாம் செய்வோம். நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் நாம் சாதிச்சு காட்டுவோம்னு எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று தனக்கென தனி பாதையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் சாதித்து காட்டிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு செலவுகள் தாங்க கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. நாளையிலேருந்து உங்கள் ராசியை விட்டு விலக போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. யோகாதிபதியுடன் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உங்களுக்கு உண்டுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் ஒரு தடங்கள் இருக்குதேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற மொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோதான் சிக்கனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு அடிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். வீடு மனை வாங்கும்போது கவனமாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக பார்த்து வாங்குங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் எல்லாமே இருக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாறும். சொன்னதை புரிஞ்சுப்பாங்க. எல்லாவர்களும் பாசமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத காரியங்கள் இன்னைக்கு முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு நீங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்த பிறகு அறிவையும் நிறைய இழப்புகளை சந்தித்த பிறகு அடக்கத்தையும் நாம் உணர்கிறோம். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அறிவு அடக்கம்லாம் தானாக வர்றது இல்லைங்க. நம்ம அனுபவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவ அறிவும் அடக்கமும் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம உடம்பை விட்டு மனசை விட்டு என்றைக்குமே மாறாதுங்க. அதனால தாங்க பட்டறிவு
அதிகமுடைய, அனுபவ அறிவு அதிகமுடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் தூய்மைப்படுத்துவீங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு அழகுபடுத்துவீங்க. மொட்டை மாடியில் வீட்டு தோட்டம் அமைக்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே பசுமையை விரும்புவீங்க, இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க, விவசாயத்தை காதலிக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிறதுனால சரி ஒரேடியாக நாம் பண்ணலைன்னாலும் ஓரளவாவது மொட்டை மாடியிலேயே ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள், அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. கேது உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது வேலை தேடலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதலும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் சிடுன்னு பேசுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சொல்லிவிட்டு வருவதுதான் பிறப்பு, சொல்லாமல் வருவதுதான் இறப்பு, இடையில் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் சிறப்பு. ஆமாங்க, என்னங்க தூக்கிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் சிலரிடம் சிலவற்றையெல்லாம் விட்டு கொடுத்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசியை நேருக்கு நேராக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காருங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுதே, ஒரு சோர்வாக இருக்கே, களைப்பாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், டாக்டரையும் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் எதாவது வந்துட்டுருக்கேங்கிற மாதிரியான குழப்பத்தை கண்டகச்சனி கொடுத்துட்டு தாங்க இருப்பார். இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இளமையாக இருப்பீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஆதரவாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ சரியாகும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அடுத்த நிலையை அடைய முயற்சி செய். அடுத்தவன் நிலையை அடைய ஒருபோதும் முயற்சி செய்யாதே. ஆமாங்க, கூட இருந்தவங்க, கூடிகிட்டு இருந்தவங்க, கூட பிறந்தவங்க யாராவது உங்களை விட அதிகமாக முன்னேறினா நன்றாக இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தி அவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவங்க, அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருந்தன்மையான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார அந்த கேது இருக்கார் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம், ஒரு கோபம், உடம்பில் பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பயம், இதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். போதா குறைக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் ஏதாவது அவங்க பங்குக்கு சொல்லி விட்டுடுறாங்க. ஒரே குழப்பமாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ராகு கேது சூழ்ச்சியை
முயற்சியெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கார். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே சரியாயிடுதுங்க. ராசியில் அதாவது இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் பலமாக இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்களுடைய மனநிலை இன்னைக்கு கொஞ்சம் மாறி அவங்களே வலிய வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோவும் கொஞ்சம் சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டுவீங்க. உங்கள் திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு முள் குத்திய அனுபவம் காடளவு எச்சரிக்கைக்கு சமம். ஆமாங்க, தானாக நாம் அடிபட்டு சில விஷயங்களை கற்றுக்கும்போது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக மாறிடுறோங்க. ஆனால் அடுத்தவங்க ஏதாவது சொல்லி, இப்போ அப்பா அம்மாவே சொல்லி பார்த்து கவனமாக போப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை பெருசாக நாம் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நாம் வந்து சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதனால் வரக்கூடிய அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அதுதாங்க என்றைக்குமே மறக்க முடியாது. அடுக்கடுக்கான சொந்த அனுபவங்களால் இன்றைய தினத்திலே தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய அறிவாளியாக மாற்றிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இரவு 7:52 வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறாரு. விசாகம் நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு பயணம் செய்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க, எதுவும் சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி ஏக்கமாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போங்க. பிள்ளைகளை குறை சொல்லி எதுவும் பேசின்னு இருக்க வேண்டாம். முடிஞ்சால் உற்சாகப்படுத்தி பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முதல் முறை விழும்பொழுது விழுந்துவிட்டோம் என்று பயந்து ஒதுங்கி இருந்தால் மிதிவண்டி கூட கற்றுக்கொண்டிருக்க முடியாது. சைக்கிள் ஓட்ட கற்றுருக்க முடியுமா? கற்றிருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படின்னு சின்ன வயசுலேயே மன உறுதியோடு இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. வழக்கம் போல தான் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருக்குதுங்க. அடிப்படை அஸ்திவார இருந்து எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. எவ்வளவுதான் நானும் தாங்கிறது, வர வர ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற சின்ன சின்ன கோபமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் இரவு 7:52 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப
நல்லதுங்க. அதிக நேரம் வாட்ஸ்அப்பு அது இதுன்னு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காமல் சீக்கிரமாகவே கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரம் பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் கடின உழைப்பால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கரடு முரடாக ஏதாவது பேசி வைக்காதீங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுறது நல்லது. அதே மாதிரி எல்லா வகையிலுமே பிள்ளைகளிடமும் கொஞ்சம் மனம் திறந்து அவங்கள பாராட்டுறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் இரவு 7:52 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வர இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அனுதினமும் ஆசைகளை அடுக்காதே, அடுக்கிய ஆசைகள் சரிந்து போகும் ஒரு நாள். ஆமாங்க, ஆசைகள் அதிகமானால் என்னாகும், உடனே அது சரிஞ்சு தான் போய் விழும். அதனால தாங்க அளவோடு ஆசைப்படக்கூடியவர்கள், அத்தனைக்கும் ஆசைப்படாமல் அளவோடு ஆசைப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு ஆளுமைத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். நாமையா அடங்கி போகணும், நாமையா பணிஞ்சு போகணும், நம்மகிட்ட திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுற வேண்டியதானே தைரியமாக அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. தள்ளி போட்ட காரியங்களெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி வீட்டு உபயோக சாரணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சிலதெல்லாம் வாங்குவீங்க. அதாவது மிக்சி மாதிரி, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி உபகரணங்கள்லாம் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வண்டி எப்போ பார்த்தாலும் ஏதாவது பழுதாகி செலவு வச்சுட்டு இருக்குது, மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு இஎம்ஐ வேறு இருந்துன்னு இருக்குது. சரி, எப்படியாவது மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புது வண்டி வாங்கிறதுக்கான முயற்சிகள், அதுக்கான பட்ஜெட்டில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார இருந்துன்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சனி பகவான் ஆதரவு தெரிவிக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவது நல்லது, வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது நல்லது. ஆமாங்க, நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. மற்றவங்களையும் நாம் வாழ வைக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டால் அதை நாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னாலான உதவிகளை எல்லோருக்கும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு புலம்பல், ஒரு ஆதங்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏதேதோ பயிற்சியெல்லாம் வந்தது, நமக்கு எந்த சிக்கலும் பயிற்சியாக மாட்டேங்குது, ஒரு தொல்லையும் பயிற்சியாகாமல் அப்படியே தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி உண்டுங்க, பணவரவு உண்டுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புது முயற்சிகளில் இன்றைக்கி உங்களை
ஜெயிக்க வைப்பார். வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. ஆமாங்க, அடுத்தவங்கெல்லாம் உங்களை பார்த்து இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் நமக்கு சரி வராது, வேறு ஏதாவது மாற்றி யோசி, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு தினந்தோறும் அறிவுரைகள் சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காம எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நல்லதாக இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் பின்வாங்காமல் தொடர்ந்து கடினமாக உழைத்து சாதித்து வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யாருமே நம்மளை இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, நல்ல நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் பார்க்குறவங்க கொஞ்சம் போட்டி பொறாமப்படுறாங்க. நாம் இழந்ததெல்லாம் எவ்வளவு அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒருத்தவங்க முன்னுக்கு வந்துட்டால் ஏதோ வந்துட்டார், அதிர்ஷ்டத்தில் வந்துட்டார், அவருக்கு அடிச்சது பாருங்கள் ஒரு யோகம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர அதுக்கு பின்னால் அவர் எவ்வளோ இழந்திருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ தூரம் மனப்புழுக்கத்தில் இருந்திருப்பார்னு யாராவது சொல்கிறாங்களா? அவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது புரியுது அப்படின்னு உங்களை நீங்களே இன்றைக்கு தேற்றிக்கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. லாபமும் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சில நேரங்களில் சுட்டி காட்டுறது நல்லது தான். சில நேரங்களில் அவங்களே திருந்தட்டும் அப்படின்னு விட்டு பிடிக்கிறதும் ரொம்ப நல்லது தாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் வேலை சுமையும் சோர்வு களைப்பும் இருக்கும். அதனால் நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கால்களை பயன்படுத்தி வேறு எவராலும் நடந்துவிட முடியாது. ஆமாங்க, நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்தாகணும். எல்லாரும் வருவாங்க போவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லி வைப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியது நாம தாங்க. அதனால தாங்க யார் எப்படி இருந்தாலும், யார் எதை சொன்னாலும் உள்மனசு என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மன உறுதியுடன் எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே வீட்டில் ஒரே கரகரன்னு சண்டை தான். ஏதோ அப்படி இப்படியும் போயின்னு இருக்குது. எதை எடுத்தாலும் சிக்கலாக இருக்குதுங்கிற எண்ணங்கள் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லாமே நல்லதாகுங்க. தள்ளிப்போன காரியங்கள் சீக்கிரமாக முடியும். மன இறுக்கங்கள் விலகும். உங்களை அறியாமல் இருந்து வந்த ஒரு பயம், தடுமாற்றம், அதிலேருந்து இன்னைக்கு நீங்கள் வெளியில் வருவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களை பார்த்த உடனே கோவப்பட்ட அதிகாரி இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுவாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த கரடு முரடான பேச்சுக்கள் சரியாகி இன்னைக்கு கற்கண்டாக பேசுவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.